அனைவருக்கும் மாலை வணக்கம். பிறந்த நாள் கொண்டாடும், திருமண நாளைக்கு கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த 365 நாளும் பூக்கள் கொடுத்த செடிகள் ப்ளஸ் செடியாக இருந்து மரமான செடிகள். இது சின்னதாக இருந்தது, இப்போ மரம் போல் எல்லாம் வளர்ந்த செடிகள் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இதில் எந்த செடி பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பூக்கள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 365 நாளும் பூக்கள் கொடுத்த பன்னீர் ரோஸ், செம்பருத்தி பூக்கள், நம்ம சைனீஸ் வயலட், அரளிப்பூக்கள், சில நாட்டு வகை ரோஜாக்கள், இவங்கெல்லாம் நமக்கு பூக்கள் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. பூக்கள் எதாவது இல்லாத நாட்களே கிடையாது. அதுலேயும் இந்த ஜிமிக்கி செம்பருத்தி பூக்கள் ஒரு நாள் கூட ஓய்வு கொடுத்தது கிடையாது. நாட்டு செம்பருத்தியும் அப்படி தான், நம்ம ஒயிட் கலர் செம்பருத்தியும் அப்படி தான். முன்னாடி பிங்க் இருந்தது, இப்போ பிங்க்கை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அது இன்னும் பூக்கள் கொடுக்கல. ஹைப்ரிட் மட்டும்தான் கொஞ்சம் தயங்கி கொடுக்குறாங்க, டெய்லி கொடுக்கறது கிடையாது. நாட்டு வெரைட்டி எல்லாமே, மினியேச்சர் எல்லாமே டெய்லி பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க பூக்கள் கொடுக்குற மாதிரி நானும் இவங்களுக்கு உரங்கள் கொடுத்துட்டே தாங்க இருக்கேன். என்னென்ன உரங்கள்னு சொல்லலாம் வாங்க. நான் வீட்டில் டிஃபன் போடுற எல்லா அரிசிங்களும், நம்ம மில்லட் சொல்கிறாங்க இல்லைங்களா, வரகரிசி, குதிரைவாளி, தினை அரிசி, கேழ்வரகு, கம்பு, கருப்பு உளுந்து, புளிச்ச தயிர், புளிச்ச மாவு, புளிச்ச அரிசி கழுவுன தண்ணீர், முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல் கரைசல், வெஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணி எல்லாமே நான் மாறி மாறி கொடுத்துட்டே இருப்பேங்க. உடனே கொடுக்குறதா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கொடுத்துருவேன். புளிக்க வைக்காமல் நேரடியாக அப்படியே ஊற்றிடுவேன் செடியில். புளிக்க வச்சேன்னா அதில் 1:10 ரேஷியோவில் தான் நான் தண்ணி கலந்து நம்ம எல்லா செடிங்களுக்கும் அடி உரமாக கொடுப்பேன். மேல் உரமாக நான் கொடுக்குறது 2 தாங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அதில் எறும்பு பவுடர் மிக்ஸ் பண்ணி நான் மேல் உரமாக கொடுப்பேன். அதே மாதிரி நீம் ஆயிலில் கொஞ்சம் டிஷ்வாஷ் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இந்த 2 தாங்க நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தேன். எனக்கு செடிகள் பாருங்கள், மரங்கள் மாதிரி வளர்ச்சி வந்துட்டாங்க. பூக்கள் நிறைய பூக்கள்ங்க. நான் பறிக்க முடியாமல் சில நாட்களில் விட்டுடுறது செடியிலேயே. படத்துக்கு தேவையான பூக்கள் மட்டும் நம்ம பறிச்சுட்டு அப்படியே செடியோடு அவங்கள ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் மருதாணியெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கினதே இல்லைங்க. நம்ம வீட்டில் கிடைக்கிற மருதாணியே யார் கேட்டாலும் கொடுத்தாலும் அது கட் பண்ண வளர்ந்துட்டே இருப்பாங்க. மருதாணி முக்கியமான ஒரு செடியை நான் அதில் வீடியோவில் மறந்துட்டேங்க. ப்ளூமேரியா 2 வெரைட்டி இருக்குது. ப்ளூமேரியாவில் ஒரு வெரைட்டி 365 நாளும் பூக்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. ஓய்வே கிடையாது அவங்களுக்கும். அதே மாதிரி பட்ரோஸ், சிட்ரல்லா பூக்கள், நம்ம தோட்டத்தில் இருக்க வாடாமல்லி பூக்கள், சில பிங்க் கலர் பூக்கள், இவங்கெல்லாம் 365 நாளும் பூக்கள் கொடுத்தவங்க தான். நிறைய ரோஸ் மட்டும் நமக்கு விட்டு பூக்கள் கொடுத்தாங்க. ஆனால் ரோஸை வரிசைப்படுத்தலை. பூத்தவங்களை மட்டும்தான் நான் வரிசைப்படுத்தியிருக்கேன். நான் பார்த்து ரசிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும். நாளுக்கு நாள் பூக்கள் அதிகம் கொடுக்குறாங்க. நாளுக்கு நாள் செடிகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே பராமரிப்பு நான் சொன்னேன். இதுதாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். மண்ணை கூட கிளறதுக்கெலாம் சில நாட்களில் டைமே இருக்காது. நான் அப்படியே தான் செடிக்கு டைரெக்டாக ஊற்றிட்டுருக்கேன். எனக்கு வேரல்களும் வந்ததில்லை. என்னுடைய மாடி தோட்டத்தில் பூச்சி தொல்லைகளும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இனிமேல் இந்த தேவையில்லாத களை செடிகள் மட்டும்தான் நிறையா வருவாங்க. அதை நான் க்ளீன் பண்ணும்போது ஒரு நாள் வந்தேன்னா ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் க்ளீன் பண்ணுவேன். சில நாட்கள் என்னால் முடியலன்னா அப்படியே விட்டுடுவாங்க. நான் கட்டிங் வச்சு நான் செடியே வளர்க்கல. முதல் முறையாக இப்போ தான் கட்டிங் வச்சு இந்த செடி வளர்த்துருக்கேன். நான் பூக்களோட நிறைய செடி வச்சுருக்கேன். முதல் பூக்கள் இந்த பூக்கள் தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நான் செடி காயும் போது நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேங்க. எனக்கு இந்த பதியம் போடுறது, கட்டிங் வச்சு வளர்க்குறதுல எனக்கு ஆர்வம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இப்போ தான் அதெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். அதுவும் கை கொடுக்குது. ரோஜா செடிகள்லாம் பதியம் போட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது நான் வீடியோஸில் காட்டுறேன். அதே மாதிரி பதியம் போட்ட செம்பருத்தி செடிகள்லாம் நிறையா வந்திருக்காங்க. எல்லாம் பூக்கள் கொடுக்குற சமயத்தில் இல்லை பூக்கள் கொடுக்கும்போது நான் வீடியோஸ் போடுறேன். நான் எப்படி இருக்காங்க பாருங்கள். இந்த வருடம் நம்ம பூக்கள்லாம் கொடுத்த இவங்களுக்கு
நம்ம நன்றி சொல்கிறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அடுத்த வருஷம் அவங்க இதை விட அதிகமான பூக்களை நம்ம தோட்டத்துக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேங்க நான். பாருங்கள், 365 நாள் பூக்கள் கொடுத்த இந்த செடிகளை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வளங்க. உங்களுக்கு நீங்கள் பூக்கடைக்கு போய் பூ வாங்குகிற வேலையே இருக்காது. நித்திய மல்லியெல்லாம் இருக்காங்க, நான் அதெல்லாம் வீடியோஸில் போடலை. இன்றைக்கி வெறும் செம்பருத்தி பூக்களும் பன்னீர் ரோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுவே பெரிய லாங் வீடியோவாக இருக்குது. இன்னொரு நாள் நான் நித்திய மல்லியெல்லாம் ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.